தொட்டில் தான். ஜனனி கட்டினது. அறுத்து வீசுங்க. நிறுத்துங்க. அந்த எடுத்தோம் ஒன்றும் நடக்கல. ஏய் பத்மாமா, உங்களுக்கு வயசாயிடுச்சு. நீங்களாவது இந்த பொண்ணுக்கு புத்தி சொல்ல மாட்டீங்களா? சிவாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஜனனி பொண்டாட்டியா இருக்கா. சிவாவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. ரம்யா, நீ ஆசைப்பட்டா போதுமானு நீங்க ரம்யாக்கு சொல்லி திருத்த மாட்டீங்களா? ஏய், உனக்கு என்ன தெரியும்? என்னடி தெரியும்? நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து சிவா மாமா தான் என் ஹஸ்பண்ட்னு எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. என் மனசு, என் உசுறு, என் உடம்பு முழுக்க சிவா மாமா தான் இருக்காரு. உன்னால அத புரிஞ்சுக்க முடியாது. நான் அத சொன்னாலும் உனக்கு புரியாது. என் வலி உனக்கு சொன்ன புரியாது, தெரியாது. ரம்யா, இங்க பாரு ரம்யா, எனக்கு புரியாமலாம் இல்ல, தெரியாமலும் இல்ல. கிட்டத்தட்ட நீயும் நானும் ஒரே இடத்துல தான் இருக்கோம். என்ன பண்ண முடியும்? விதின்னு ஒண்ணு இருக்கே, விட்டு கொடுத்துதான் போகணும். ஏய், நீ இவ்ளோ பேசுறியே, இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பியா? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க முடியுமா? சொல்லு, உன்னால முடியுமா? கண்டிப்பா முடியாது. இனிமே என் வாழ்க்கையில கல்யாணமே இல்ல. அப்போ அப்படிதானே நானும். ரம்யா, எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. நான் இன்னொருத்தரை கட்டிக்க விரும்பல. ஆனா நீ அப்படி இல்ல. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. இன்னொரு வாழ்க்கைலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு என் மாமா தான் வேணும். சாத்தியமே இல்ல. கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் நீ அடமா இருக்கிறது தப்பு ரம்யா. இத பாரு, அது தப்பாவே இருக்கட்டும். அத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. ரம்யாவோட வாழ்க்கை வீணா போயிடும். பரவாயில்லையா? அதான் போச்சே. இனிமே என்ன இருக்கு போறதுக்கு? இனிமே என்ன இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தா எதுவுமே இருக்காது. நாம ஆசைப்பட்டது நடக்கலனா கஷ்டமா தான் இருக்கும். நாம தான் நம்ம மனச மாத்திக்கிட்டு வேற வழிய பாத்துட்டு போணும். இத விட்டா வேற வழியே இல்ல. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கும் சிவா மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கும். அத நீ தடுக்காம இருந்தாலே போதும். நான் இருக்கும்போது அது நடக்காது. நீ யாருடி? நீ யாரு? நீ யாரு தடுக்க? கேவலம் என் குடும்பத்துல வந்து ஒட்டிட்டு இருக்கிற ஒரு பிச்சைக்காரி நீ. என்கிட்டே சவால் விடுறியா? நான் பிச்சைக்காரியாவே இருந்துட்டு போறேன். என்ன என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. ஒரு அம்மாவா நீங்க பண்றது பெரிய தப்பு. ரம்யாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது நீங்க. தப்பு தப்பா கைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், போதும். உன்னோட அட்வைஸ் எதுவுமே தேவையில்லை எனக்கு. தயவு செஞ்சு போயிடுங்க இருந்து. துளசி, போலாமா? டைம் ஆயிடுச்சு. போலாம். நீங்க அங்க என்ன பண்றீங்க? வாங்க. இதோ தொட்டில் சரியா இருக்கான்னு பார்த்தோம் மாமா. நல்லா கட்டிருக்காங்க. குழந்தை கன்ஃபார்ம் இல்ல ரம்யா? ஆமா ஆமா, நல்லா கட்டிருக்காங்க. எல்லாரும் கார்ல வெயிட் பண்றாங்க. சீக்கிரமா வாங்க போலாம். ரம்யா, போலாம். இத குடிச்சு என்ன ஆக போகுது? தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வேண்டாம்னு சொல்ல முடியல. எனக்கு கர்ப்பப்பையே இல்ல.
ஜனனி குடி. என்ன பாட்டி என்ன சொன்னாங்கன்னு கேட்டல, டக்குன்னு இத குடிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு போலாம். எல்லாரும் அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரத்தனமா இருக்கு. மெடிக்கல் ஃபீல்ட் எவ்ளோ அட்வான்ஸ்டா இருக்கு. ஸ்கேன் பண்றாங்க. இப்ப போய் நாடி புடிச்சு பார்த்து இதெல்லாம் முட்டாள்தனமா தெரியல. ஏய் ஜனனி, ஜனனி, இது ஸ்கேன் மிஷின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்த சிஸ்டம். இது ரொம்ப பழைய சிஸ்டம் தான், ஆனா ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. நாடி புடிச்சு பார்த்தே உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தா எல்லாமே சொல்லிடுவாங்க. அப்படியா? இல்லாதத கூட சொல்லுவாங்களா? ஜனனி இத பாரு, தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம குடிச்சிட்டு சாமி கும்பிட்டு போலாம். எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல, வா. நான் வயித்துல இருக்கும்போது 2வது மாசத்திலேயே நாடி புடிச்சு பார்த்து ஆம்பளை புள்ளதான்னு சொன்னதே இந்த பாட்டி தான். அவ்வளவு அக்யூரேட்டா எப்படி சொல்ல முடியும்? இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீ முதல்ல இத குடி, அடம் பிடிக்காத.